அனைவருக்கும் வணக்கம். இந்த அர்ச்சனா செம்புகள்லாம் இங்கே வாங்கடா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா இங்கே வெளியே உட்காந்துட்டு அர்ச்சனா செம்புகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாயா கெட்டவ, மாயா வந்து கெட்டவன்னு சொல்லி பரப்பிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து மாயாவை எதிர்த்து கேள்வி கேட்கறதே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மட்டும் தான். அர்ச்சனா தான் அந்த வீட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காங்க. மாயா தப்பு பண்ணுறாங்க, மாயா வந்து சூனியக்காரி, மாயா வந்து எதிர்த்து அடிக்கிறது எல்லாம் பண்ணுறது யாருன்னா அர்ச்சனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கா அர்ச்சனாலே வச்சு உங்கள் முகத்திரை கிழிச்சா ரெண்டாவது தான் ஃபேக்குன்னு சொல்லி தானே சொல்லிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே விசித்ராமாவும் அர்ச்சனா உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து மாயா பற்றி இது சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நான் மாயா பார்த்து ரொம்பவே வந்து அட்ராக்ட் ஆகிறேன், அது வந்து அட்ராக்ட் அந்த அளவுக்கு நான் ஆகிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க அட்ராக்ட் என்னை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப வந்து வைப்ரண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஒரு ஃபன்னி எல்லா குட் குவாலிட்டி இருக்குது. அப்பா இதாண்டா மெயின் பாயிண்ட். எல்லா குட் குவாலிட்டியும் வந்து மாயாட்டாக இருக்கா. சொன்னால் யார் தெரியுமா? உங்களுடைய அர்ச்சனாக்கா தான். நீங்கள் தான் வெளியே உட்காந்துட்டு மாயா கெட்டவா, மாயா சூனியக்காரி, மாயா வந்து அப்படி, மாயா வந்து இப்படி என்னென்னமோ வார்த்தையெல்லாம் வச்சு சொல்லுவீங்க. விஷ பாட்டில் அவள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி சொல்கிறீங்க. கடைசியில் என்னடானா உங்கள் அர்ச்சனாவே வந்து சொல்லிடுச்சு ஓ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று வரை என்ன சொன்னாங்க அப்படின்னா, விசித்ரா வந்து மாயாவோட மாய வலையை விழுந்துட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் இந்த அம்மா பார்த்தியா அதுக்கு முன்னே அதை விட அதிகமாக விழுந்துருக்கு. ஸோ அட்ராக்டிவ் எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுது. எல்லா குட் குவாலிட்டி இருக்குதான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வெளியே உட்காந்துட்டு அர்ச்சனா செம்புகள்லாம் செம்பு தூக்குனது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அர்ச்சனா செம்புகள் இதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள். மெயினாக அந்த சுரேஷ் பாலா அப்புறம் இந்த சத்யநாராயணலாம் வந்து கமெண்ட் பண்ணணும். இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.